இப்போ இந்த வருஷத்துல வந்து நம்மளோட நாட்டுக்கு ஏதாவது வருமா? இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விவசாயம் எங்கே நடக்கிறதோ அங்கெல்லாம் மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். உலக அளவில் பல இடங்களில் பூகம்பங்கள் வரும், தீவிரவாதிகளால் பலவிதமான பிரச்சனைகள் வரும். கர்நாடகாவில் ஒரு பூகம்பம் வரப்போகிறது. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது இருக்குமா? தமிழ்நாட்டுக்கும் இயற்கை சீற்றம் இருக்கு. கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வருடம் கரும்பு விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்படும். ராகு கேது பெயர்ச்சியில் பத்திரிகையில் நான் எழுதுகிறேன், ஒரு நோய் இந்தியாவை தாக்கும், 6 மாத காலம் இந்தியா முடங்கும்னு எழுதுறேன். அது எங்கிருந்து வரும்னு எழுதுறேன், சீன தேசத்திலிருந்து வரும்னு. காரணம், இப்போ இந்த வருஷத்துல வந்து நம்மளோட நாட்டுக்கு ஏதாவது வருமா? நம்ம ஏற்கனவே மார்ச் மாதமே நான் சொன்னேன், வேநாடில் ஒரு நிலநடுக்கம் அல்லது நிலச்சரிவு உண்டாகும்னு. நேற்றைக்கு முந்தின தினம் அது வந்துடுது. இன்னும் 2 இருக்குது. ஒன்று பவிஷ்ய பத்ரின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தில், அதாவது வட இந்தியாவில் ஒரு பூகம்பமும், கர்நாடகாவில் ஒரு பூகம்பம் வரப்போகிறது, கட்டாயமாக வரப்போகிறது. அதே போல் ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு பலவிதமான இயற்கை சீற்றங்களை நம்ம சந்திக்க போகிறோம். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது இருக்கும்? தமிழ்நாட்டுக்கும் இயற்கை சீற்றம் இருக்குது. கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்கள் கடல் நீர் உள்புகும். அதனால் பாதிப்புகள் இருக்குது, கட்டாயமாக பாதிப்பு இருக்குது. அதே போல் இந்த வருடம் விளைச்சலில் பிரச்சனை வரும். அதனால் என்னென்னா, முக்கியமான பயிர்கள்லாம் விலைவாசி உயர்ந்து விடும். சாதாரண மனிதர்கள் வாங்கக்கூடிய பொருட்கள், அதாவது அன்றாட மளிகை பொருட்கள், அது போன்ற விஷயங்கள். 2வது, இந்த வருடம் கரும்பு விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்படும். அப்போ பாதிக்கப்படுவதனால் சர்க்கரை விலை ஏறும். இதெல்லாம் பொதுவான கணிதங்கள், ஒன்றுமே இல்லை. எந்த வருடம் புளி விலை ஏறுகிறதோ அந்த வருடம் மாங்காய் விளைச்சல் அதிகம். மாங்காய் விளைச்சல் குறைந்தால் புளி விலை மாறுபாடாக இருக்கும். இதுதான் ஏன்னா 2மே புளிப்பு தான். ஆனால் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா ஒன்று சுக்கிரன், இன்னொன்று குரு பகவானை சேர்ந்தது. 2 பேரும், இவர் அசுரகுரு, அவர் தேவகுரு. இது அதிகமானால் அது குறையும், அது அதிகமானால் இது குறையும். அப்போ இது மாதிரி பலவிதமான கணக்குகள் இருக்குது. அதனால தான் அந்த மாங்காய் சீசன் எப்படி வருது, புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எந்தெந்த இடத்தில் விளைச்சல் எப்படி இருக்கும், ஒன்றுமே இல்லை. இந்த வாட்டி தென்மேற்கு பருவக்காற்றா வடகிழக்கு பருவக்காற்றா, எந்த மழை இந்த வருடம் பலன் தரும்னே விவசாயிக்கு தெரியும். தூக்கணாங்குருவி கூட பார்த்து கண்டுபிடிச்சான் விவசாயி. அப்போது தென்மேற்கில் வாசல் வச்சு கட்டினா வடகிழக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். வடகிழக்கில் வாசல் வச்சு தூக்கணாங்குருவி கட்டித்துனா இந்த சைடு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கு முன்கூட்டியே தெரியும். ஒன்றுமே இல்லை. வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவில் ஒரு பறவை இருக்குது. இந்த வருடம் இந்தியாவில் வறட்சின்னு சொன்னால் அந்த பறவை வரவே வராது இந்தியாவுக்கு. அப்போ அதுக்கே 6 மாதம் முன்னாடி தெரிஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? மனிதனுக்கு தான் தெரியலையே தவிர அந்த பறவைகள் வரவே வராது. வேடந்தாங்களுக்கு வராது, எங்கேயுமே வராது. இந்த வருடம் வறட்சின்னு புரிஞ்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போது எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே அறிவிக்கப்படுகிறது, நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பருவகால நிலையை மிக எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கணக்குகள்லாம், ஜோதிட கணக்கு வைத்து பார்த்தா கட்டாயமாக தெரியும், இந்த வருடம் இதுதான் நிலைமை, இவ்வளோ தான் விளைச்சல். அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கையாக வாழலாம். இதுதான் ஜோதிடத்தின் அந்த பருவ காலங்கள் மாற்றங்கள்
எப்படி வரும் அப்படின்றது வெகு எளிதாக கண்டுபிடிக்கலாம். அதாவது பௌர்ணமி, அமாவாசை, சூரியன் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் வரக்கூடிய காலங்கள் கிரகண காலம். கிரகண காலத்துக்குன்னே தனியாக பலன் இருக்குது. அதாவது இந்த கொரோனாவுக்கு முந்தைய ராகு கேது பெயர்ச்சியில் ஒரு பத்திரிகையில் நான் எழுதுகிறேன், ஒரு நோய் இந்தியாவை தாக்கும், 6 மாத காலம் இந்தியா முடங்கும்னு எழுதுகிறேன். ஏன்னா பத்திரிகையில் எழுதுனது பிரிண்ட் ஆனது, அதை என்னால் மாற்ற முடியாது, இன்னும் இருக்குது. கொரோனா வருவதற்கு முன்னால் நான் எழுதுகிறேன், ஒரு நோய் தாக்கும், 6 மாத காலம் இந்தியா முடங்கும். வெளிநாடெல்லாம் முடங்கிட்டு அது வேறு விஷயம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாத காலம் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியல. புரியுதா உங்களுக்கு? அது எங்கேருந்து வரும்னு எழுதுகிறேன், சீன தேசத்திலிருந்து வரும்னு. காரணம், அந்த நேரத்தில் ராகு திருவாதிரையில் இருக்கார். அப்போ திருவாதிரை என்பதே சீன தேசத்தை குறிக்கும். காரணம், சீனாவுடைய சின்னமே டிராகன் ஹெட்டு. டிராகன் ஹெட்டுனா ராகுவை குறிக்கும். அந்த டிராகன் ஹெட்டு அதோடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ராகுவே. ராகு என்பது தலை, கேது என்பது வால் தானே கணக்கு. அப்போது திருவாதிரை நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போதே நமக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வரப்போகிறதுன்னு தெரியுது. பொதுவாகவே ராகுனாலே தொற்று நோய்கள், அவர் எங்கே இருந்தாலும் தொற்று நோய். அவருடைய நட்சத்திரத்தில் எப்போல்லாம் சஞ்சாரம் பண்ணுகிறாரோ அப்போல்லாம் உலகுக்கே கெடுதல் தான் அது. திருவாதிரையில் இருந்தபோது அந்த ப்ராப்ளம் ஆச்சா? சதயத்தில் வந்தபோது பெட்ரோல் கலாட்டா வந்துதா? அதான் எல்லா நாட்டிலையும் இவங்க அமெரிக்கா பிரச்சனையினால் எந்த இடத்துலையுமே எரிபொருள் கிடைக்கல, கஷ்டப்பட்டாங்க. அதே போல் சுவாதியில் சஞ்சாரம் பண்ணும்போது மறுபடியும் பிரச்சனை வரும். எந்த மாதிரியான பிரச்சனை? அதாவது பொதுவாக உலகத்துக்கு கெடுதல், அதாவது ஷார்ட்டேஜ், ஏதாவது ஒரு பொருள் கிடைக்காது, கலவரம், இதெல்லாம் சண்டை, இதெல்லாம் நடக்கும். ஒன்று நோயாக இருக்கும், இல்லைனா சண்டையாக இருக்கும், இல்லைனா கலக்கமாக இருக்கும். சதயத்தில் வரும்போது கட்டாயமாக நடக்கும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போது ராகு தன்னுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போதெல்லாம் உலகத்துக்கு பிரச்சனை. இதை எழுதிக்கலாம். இதுதான் பொதுவான கணக்கு. இது போல் பலவிதமான விதிமுறைகள் இருக்குது. அதை வைத்து கொண்டு பார்த்தால் இன்னும் ஒரு 60 வருடம் 100 வருடத்துக்கு உலகத்தில் என்ன நடக்கும்னு கண்டுபிடிக்கலாம். இதுதான் விவரம். இந்த வருஷம் எந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது உங்களால் கணிக்க முடியுமா சார்? அப்படி இருந்தால் எங்களுக்கு கட்டாயங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விவசாயம் எங்கே நடக்கிறதோ, அதாவது அங்கெல்லாம் மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். விவசாயம் எங்கே நடக்கலையோ அந்த இடத்துல மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மழைப்பொழிவினால் நம்மளுக்கு ஒன்றும் பயன் கிடைக்காது போயிடும், எல்லாமே கடலில் போய் சேர்ந்துடும். அப்போது இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிகழ்வுகள் இருக்குது. உலக அளவில் பல இடங்களில் பூகம்பங்கள் வரும். ரெண்டாவது, தீவிரவாதிகளால் பலவிதமான பிரச்சனைகள் வரும். தீவிரவாத பிரச்சனைன்றது ஆகஸ்ட் மாதம் 15 தேதிக்கு பிறகே பலவிதமான தீவிரவாத செயல்கள் வரும். அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அந்த தீவிரவாத செயலினால் ஒரு போர் மூடும். அந்த தீவிரவாத செயல்னால் நமக்கும் அண்டை நாடாகிய பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய, அதாவது எல்லைப்புறத்தில் ஒரு மோதல் உண்டாகும். இது நடக்க போகிறது. ஏன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் சிம்மத்தில் வரும்போது இருக்குது. அமெரிக்கா தேசத்துலேயும் பலவிதமான கலவரங்கள் வரும், குழப்பங்கள் வரும். இதெல்லாம் கட்டாயமாக ஆகஸ்ட் மாதம் 15 தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதம் வரை பல இடங்களில் பிரச்சனை வரும். விலைவாசி விண்ணை தொடும்.
இதெல்லாம் நடக்க போகுது. இந்த வருடம் எந்த மாதிரியான இயற்கை சீற்றுகள்லாம் வரப்போகுதுன்னு நீங்கள் முன்னாடியே சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி.